சீக்கிரம் சீக்கிரம். இது ஆண்டி சமைக்கிற சூடான லட்டுவை சாப்பிடுறதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குல்ல சுட்கி. இன்னைக்கு லட்டு மட்டும் கிடையாது, அம்மா வேற ஏதோ புதுசா சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு நாக்கு ஊறுது. உங்களுக்கு என்னாச்சுமா? ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா அவங்க நல்லாதான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்கல்ல, அதான் களைச்சு போயிருப்பாங்க. என்னது ஆண்டி, என்ன சமைச்சிருக்கீங்க? லட்டு ஏன் இவ்வளவு காரமா இருக்கு? உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் லட்டு கூட எப்பவும் போலதான் செஞ்சேன். உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சரியாதான் போட்டேன். அம்மா, டோலக்பூர்ல உங்களை தவிர வேற யாராலையும் லட்டு சுவையா செய்ய முடியும்? எதுவுமே சரியா ஞாபகமே இல்லையே. என்ன லட்டு எப்படி செய்யறதுன்னே மறந்துட்டீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஆண்டி, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நல்ல சுவையான லட்டு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாகிருங்க. ஆமா, இது என்னது? இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேக் திறந்து காட்டு, உள்ள எத்தனை லட்டு இருக்குன்னு பாப்போம். என்னது இது, ஒரே ஒரு லட்டா? ஆமா, ஒண்ணே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. காளியா, லட்டுக்காக சண்டை போடுறத நிறுத்து. இங்க என்ன நடக்குது சுட்கி? என் வீட்டை யார் இப்படி அலங்கோலமா ஆக்கி வச்சது சொல்லுங்க. எல்லாரும் ஓடுங்க, ஆண்டி கோவமா இருக்காங்க. அம்மா பழையபடி மாறிட்டாங்க பீம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவங்க கோவமும் போயிடும். ஆமா, இனிமே நாம நிறைய லட்டுக்களை சாப்பிடலாம் இல்லையா சுட்கி? நம்ம தலைவருக்கு என்னாச்சு? காப்பாத்துங்க. 97. இந்த தடவை தலைவர் அவர் நினைச்சதை சாதிச்சிட போறாரு. எனக்கு சந்தேகம் தான். நீலி மலை மேல நான் ஏறுவேன்.
உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். அதோ பால் அங்க இருக்கு. அந்த அரக்கனையும் நான் அங்கதான் பார்த்தேன். இங்க யாருமே இல்ல காளியா. எதுக்காக நீ இப்படி பயப்படுற? பீம், உனக்கு பின்னாடி பாரு. எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. ஓஹோ, என்னோட ரோபோ கரிஷ்மாவை நீங்க பாத்துட்டீங்களா? ஓஹோ, இது பேரு கரிஷ்மாவா? கரிஷ்மாங்கிற பேரு பொண்ணுங்களுக்கு தானே வைப்பாங்க. பேர்ல என்ன இருக்கு? நான் இவனை என்னோட உதவிக்காக தான் தயாரிச்சிருக்கேன். கரிஷ்மான்னா ஹிந்தியில அதிசயம்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பேரை வச்சிருக்கேன். இது அப்படி என்ன பண்ணும்? இவன் என்னெல்லாம் செய்வான்னு பாக்குறீங்களா? இரும்பு மாதிரி இருக்கிற எந்த உலோகத்தையும் இவன் தன் பக்கம் இழுத்துடுவான். அட பிரமாதம். அதாவது இரும்பாலான எந்த பொருளையும் இவன் இழுத்துடுவானா? ஆஹா, வெறும் இரும்பு மட்டும் இல்ல ராஜு. எந்த உலோகத்தால செஞ்ச பொருளா இருந்தாலும் இவன் அதை தன் பக்கம் இழுத்துடுவான். இங்க பாருங்க, இதோ இந்த தங்கத்தாலான காசுகளை இந்த கரிஷ்மா எப்படி இழுக்கிறான்னு பாருங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியம். ப்ரொஃபசர் அங்கிள், இவனை நாங்க கொஞ்ச நேரம் எங்க கூட வெளியே கூட்டிட்டு போகலாமா? அண்ணா, கொஞ்ச நேரம் கரிஷ்மா கூட விளையாடு. என்ன பசங்களா, தூமகேது வீட்டிலிருந்து அந்த ரோபோவை வெளியே கொண்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல. என் பேர் என்ன தெரியுமா? கந்தா ஞானி. நான் இன்னைக்கு இந்த ரோபோவை எப்படியாவது திருடியே தீருவேன். சுட்கி, நான் உன்னை பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டியா? கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்களா? இப்போ நான் இந்த ரோபோவை எப்படி மாயமாக்குறேன்னு மட்டும் பாருங்க. கரிஷ்மா, நீ எங்க இருக்க? தயவு செஞ்சு வெளியே வந்துரு. கரிஷ்மா எங்கேயுமே காணோம். நாம உடனே ப்ரொஃபசர் அங்கிளை பார்த்து, யாருன்னு? கரிஷ்மா, இவங்க கையில இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் பிடிங்கிடு. ஏய் இரு, யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ள வந்திருப்ப? நீ திருந்துவேன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ திருந்தவே இல்ல. ப்ரொஃபசர் அங்கிள், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. கரிஷ்மா எங்க கிட்ட இருந்து தொலைஞ்சு போன விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிருக்கேன். இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா? என்னோட வேலை முடிகிற வரைக்கும் நீங்க யாருமே வந்து கரிஷ்மாவை பார்க்க கூடாது. உங்க தண்டனையை மனசார ஏத்துக்கிறோம். ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பீமே, இந்தா. இந்த ராஜு, உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம்கேது தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயேன். ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது?